ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதியின் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது அப்படின்னா, நேற்றிலேருந்து நம்ம கடையில் காலையில் வந்து இட்லி நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோங்க. அதாவது இட்லி, சட்னி, சாம்பார் அப்படின்னு ரொம்ப நாள் கொஞ்சம் ஆசை இது வந்து போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அது வந்து நேற்று வந்து நிறைவேறு இருக்குது. கடவுளுடைய அனுகிரகத்தால் நேற்று வந்து சரி நல்ல நாளாக பிரதோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 செட்டு எடுத்துகிட்டு போனேன். 7 செட்டு கடவுள் செயலில் சூப்பராக போச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம போர்டு போட்டுட்டோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே போட்டு இப்படி காலையில் கிடைக்கும் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் அப்படின்னு போர்டு போட்டிருந்தோம். அதனால் நம்ம ரெகுலர் கஸ்டமரும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இன்னொன்று வந்து நிறைய பேர் நம்ம வடை வாங்கும்போது அவங்கள்ட்டலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் முதல்ல ஸ்டார்டிங்கில் கம்மியாக கொண்டுட்டு போகும். அப்புறம் நமக்குள்ளதை பார்த்து பிக்கப் பண்ணிட்டு தானே வருவாங்க. அதனால் போட்டிருந்தோம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் போச்சு. இன்றைக்கும் வந்து இன்றைக்கும் போனோம். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 8 தான் கொண்டுட்டு போனேன். அதில் 6 போச்சு. 9:15 வரைக்கும் இருந்தேன். அதனால் கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கடை வேலைகள் இங்கே ஆரம்பிக்கணும்ல. இப்போ என்னென்னா வருத கஸ்டமர் பூரா பார்த்துட்டு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க, நீங்கள் நைட்டு ஆரம்பிங்க, நாங்கள் வாங்குவோம். நைட்டு ஆரம்பிங்க, நைட்டு தான் வந்து சூப்பராக போகும்க்கா, நைட்டு போடுங்க, எங்களுக்கு நைட்டு தான் தேவைங்கிறாங்க. அதனால் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை காலையில் போடலாம் கொஞ்சம் நாளைக்கு, நைட்டு கொஞ்சம் பிறகு பார்த்துக்கலாங்காங்க. எல்லா கஸ்டமரும் வருதவங்க பூரா சொல்கிறது, அக்கா நைட்டு போடுங்க, அப்போ தான் நாங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி அரிசி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 5020. இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஜெயா ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் நம்ம அரிசிலாம் வாங்குவோம். இதில் அந்த தம்பி நான் நிறைய அரிசி ட்ரையல் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் குருணா போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க. நம்மளுக்கு நார்மலாக அம்மா வந்து எனக்கு வந்து ஊர்லேருந்து அரிசி கொடுத்து விட்டுருவாங்க, எங்கள் வயல் அரிசி. அது வந்து யூஸ் பண்ணி பழகி எனக்கு நார்மல் இட்லி அரிசி பிடிக்கவே செய்யாது. இதுதான் அந்த 5020 அரிசி வந்துடுங்க. இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் அந்த பையன்கிட்ட போய் அந்த தம்பிக்கிட்ட போய் சொன்னேன், கடைக்கார தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி எனக்கு வந்து கொஞ்சம் புழுங்கல் மாதிரி இருக்கணும். ஏன்னா அம்மா எனக்கு வந்து அவிச்சு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக புழுங்கல் அரிசி மாதிரி தான் அது இருக்கும். ரொம்ப வெள்ளையாக இருக்காது இட்லி அரிசி. அப்போது நான் அந்த தம்பிகிட்ட சொல்லும்போது, அக்கா 5020 சூப்பராக இருக்கும், ஒரு கிலோ 50 ரூபா வரும்க்கா, நீங்கள் அதை எடுத்துக்கிடுங்க அப்படின்னாரு. அதை ஒரு நாள் வாங்கிட்டு வந்து ட்ரையல் பார்க்கும்போது அப்படியே இங்கே வயல் அரிசி மாதிரி இருந்துச்சு. ஆஹா சூப்பர் அப்படின்ட்டு அதை தான் வாங்கி இப்போ வந்து ப்ராப்பராக நம்ம எப்பவும் போல் குவாலிட்டியோடு நம்ம வந்து ரெடி பண்ணிடுறோம். நேற்றும் போச்சு கடவுள் செயலில், இன்றைக்கும் போச்சு. கூடிய விரைவில் நைட்டும் போடலாங்கிற ஒரு பிளானு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் 2 நாளும் நல்லா அமோகமாக போயிடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு கடை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் நான் வீடியோ போட்டேன். அவ்வளோ சகோதரிகள் முகம் தெரியாத எத்தனையோ பேர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. உண்மையிலே இன்னும் வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நல்லா போகுது. இதுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். பாய்.